ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதே மாதிரி நடந்த மாதிரி நாளைக்கும் ஒரு ஃப்ரீ ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னா 52,749 அந்த சப்போர்ட் ஒன்னை பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு குவிக்காக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஃப்ரீ ஃபால் ஆகி ஆல்மோஸ்ட் S3 வரைக்கும், அதாவது 52,350 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் 52,350 டார்கெட்டாக வச்சு இந்த மணி புட் ஆப்ஷனை பை பண்ணி அந்த 52,749 பிரேக் பண்ணும்போது என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா குயிக்காக வந்துட்டு ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். பட் நாளைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுங்கிறதுனால எந்த ஒரு ட்ரேட் செட்டப்லையும் சேஞ்சஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அந்த எப்போ தேவைப்படும் அப்படின்னா ஒருவேளை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா தான் போன வாட்டி நான் அந்த ட்ரேட் செட்டப்பை மாற்றினேன். பட் நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன ட்ரேட் செட்டப் வைப்பீங்களோ அதே ட்ரேட் செட்டப்பை வச்சாலே போதும். இந்த ஃப்ரீ ஃபால் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் S3 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மற்றபடி எந்தெந்த ட்ரேட் செட்டப்பில் எப்பப்போ என்ட்ரி எடுப்போம் அண்ட் டார்கெட் செட்டப்பு இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ண ட்ரேட் பாயிண்ட் ஷீட் இதுதான். நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக முடிஞ்சாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்காததுனால நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிற விஷயந்தான், எப்பயுமே சொல்கிற விஷயந்தான். நம்மளுக்கு பர்ஃபெக்ட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலங்கிறதுனால ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிறத விட நம்ம ட்ரேடே எடுக்காமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். பட் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் செஷனாக இருந்ததுனால ஒருவேளை நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் ஆப்ஷன் கோர்ஸில் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1,810 rupees ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணது 2 lakhsல வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இனிமேல் வரக்கூடிய செஷனில், அதாவது நவம்பர் 20 சிபி ரூல்ஸ் பிரகாரம் இந்த 15 லாட் சைஸுங்கிறது வந்துட்டு 30 லாட் சைஸாக வரப்போகுது. அண்டு மேபி இது 40 லாட் சைஸாக கூட போகலாம். பட் என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா 30-35 இந்த ரேஞ்சுக்குள்ளார முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அண்ட் நிஃப்டியாக இருந்தாலுமே கூட 25லேருந்து 50 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அது லாஸ்ட்டாக வந்துட்டு 60-65 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கேபிட்டல் 2 lakhsலேருந்து உங்களுக்கு 2லேருந்து 2.5 மடங்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ 4 lakhs to 5 lakhs உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி இருந்தால் தான் இன்னுமே நீங்கள் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பின் நிஃப்டி அண்டு சென்செக்ஸில் நீங்கள் எக்ஸ்பைரி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு 2 lakhs வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ இதுவாக இருக்காது. நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணலாம் கூட. ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் வந்துட்டு நம்மளுக்கு லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் ஹெட்ஜ் பண்ணணும், எந்த நேரத்தில் ஹெட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் க்ளோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் ஹெட்ஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்துட்டு அதிகமாக எடுத்தும். ஓகே, இப்போ நாளைக்கான ட்ரேட் செட்டப்பை கிரியேட் பண்ணலாம். ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட ஹை, லோ, க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவல் கால்குலேட் பண்ணுறது மூலயமா நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமான்னு ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண சிபிஆர் லெவலை வச்சு பார்க்கும்போது இது ஒரு நேரோ சிபிஆர் லெவலை இண்டிகேட் பண்ணுறதுனால ட்ரெண்டிங் மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் பிரேக் அவுட்டுக்கு சாதகமாக நம்ம ட்ரேட் செட்டப் கிரியேட் பண்ணணும். அண்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் 9:30க்கு மேலே என்ட்ரி ஆகிறது அட்வைசபிள். ஜென்ரலாக நம்ம ட்ரேட் செட்டப்பில் ஸ்டாப் லாஸ் எல்லா ட்ரேட் செட்டப்புக்குமே 45 பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி 5 minutesல 45 to 60 பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக மூவ் ஆகக்கூடியது. ஸோ மினிமம் லெவலான 45 பாயிண்ட்ஸை இங்கே நம்ம ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பொறுத்தவரை ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் 1:1.5க்கு மேலே இருந்தால் ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது அட்வைசபிள். சினாரியோ 1, மார்க்கெட் சப்போர்ட் ஜோன்லேருந்து மேல் நோக்கி வந்து லோவர் சிபிஆர் லெவலாம் கிராஸ் பண்ணி எப்போ அப்பர் சிபிஆர் லெவலில் கிராஸ் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக கன்சிடர் பண்ணி க்ளோஸ் ஆன அந்த இடத்துல இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ நெக்ஸ்ட் அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே அப்பர் சிபிஆர் லெவலுங்கிறது இந்த ப்ரைஸாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக என்ட்ரி ஆகிறது அந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே இந்த ப்ரைஸில் என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது R1 ஆன இந்த ப்ரைஸை நம்ம எய்ம் பண்ணணும். இங்கே டார்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம என்ட்ரியான அப்பர் சிபிஆரில் இருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் கீழே போடணும். அப்படி பண்ணும்போது இந்த ப்ரைஸில் நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு இந்த லெவலாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகி டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் ரீச் ஆன டார்கெட்லேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு
ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல்ஸை கண்டினியூஸாக டார்கெட் பண்ணணும். சினாரியோ 2, மார்க்கெட் ஒருவேளை அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1க்கும் மிடில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மேல் நோக்கி போய் எப்போ R1 பிரேக் பண்ணி ஒரு கிரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக கன்சிடர் பண்ணி க்ளோஸ் ஆன அந்த இடத்துல இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கக்கூடிய R2 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே R1 லெவலுங்கிறது இந்த ப்ரைஸாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக என்ட்ரி ஆகிறது அந்த கிரீன் கேண்டல் க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே இந்த ப்ரைஸில் என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது R2 இந்த ப்ரைஸை நம்ம எய்ம் பண்ணணும். இங்கே டார்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம என்ட்ரியான R1 இருந்து ஒரு 45 பாயிண்ட் கீழே போடணும். அப்படி பண்ணும்போது இந்த ப்ரைஸில் நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு இந்த லெவலாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகி டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் ரீச் ஆன டார்கெட்லேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல்ஸை கண்டினியூஸாக டார்கெட் பண்ணணும். சினாரியோ 3, மார்க்கெட் ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி அப்பர் சிபிஆர் லெவலும் கிராஸ் பண்ணி எப்போ லோவர் சிபிஆர் லெவலும் பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ க்ளோஸ் ஆன அந்த இடத்த நம்ம என்ட்ரி சிக்னலாக கன்சிடர் பண்ணி இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ டவுன் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கக்கூடிய S1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே லோவர் சிபிஆர் லெவலுங்கிறது இந்த ப்ரைஸாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக என்ட்ரி ஆகிறது அந்த ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே இந்த ப்ரைஸில் என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது S1 இந்த ப்ரைஸை நம்ம எய்ம் பண்ணணும். இங்கே டார்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம என்ட்ரியான லோவர் சிபிஆர் லெவலிருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே போடணும். அப்படி பண்ணும்போது இந்த ப்ரைஸில் நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு இந்த லெவலாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகி டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் ரீச் ஆன டார்கெட்லேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல்ஸை கண்டினியூஸாக டார்கெட் பண்ணணும். சினாரியோ 4, மார்க்கெட் ஒருவேளை லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1க்கும் மிடில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து எப்போ S1 பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக கன்சிடர் பண்ணி க்ளோஸ் ஆன அந்த இடத்துல இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ டவுன் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கக்கூடிய S2 நம்ம டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே S1 லெவலுங்கிறது இந்த ப்ரைஸாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக என்ட்ரி ஆகிறது அந்த ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே இந்த ப்ரைஸில் என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது S2 இந்த ப்ரைஸை நம்ம எய்ம் பண்ணணும். இங்கே டார்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம என்ட்ரியான S1 இருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே போடணும். அப்படி பண்ணும்போது இந்த ப்ரைஸில் நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு இந்த லெவலாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகி டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் ரீச் ஆன டார்கெட்லேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல்ஸை கண்டினியூஸாக டார்கெட் பண்ணணும். இதை தாண்டி மார்க்கெட் S3, S4, S5 லெவல்ஸில் இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸோட மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட் எவ்ரிடே 7:30 to 8:30 வீக் டேஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அசஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸில் கேப் அப்போ இல்லை கேப் டவுனாக ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணி ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும், அதோட பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஹையாவோ இல்லை ஓப்பன் லோவாவோ லைவ் மார்க்கெட்டில் நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடில் இருந்தால் என்ட்ரி அண்ட் டார்கெட் எப்படி கன்சிடர் பண்ணணுங்கிற விஷயத்தையும் இந்த ஸ்க்ரீனில் தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர் இல்லை ஃபஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நிதானமாக படிச்சுட்டு ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி சினாரியோ வந்தால் ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கிற மாதிரி ட்ரேட் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.